அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது ராம்சரண் இசை வெளியீட்டு விழா. இந்த பாடல் என்னுடைய முதல் பாடல். இந்த முதல் பாடலே ஹாரி ஜெயராஜ் சார் மியூசிக்கில் நான் பாடல் எழுதியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மொழிமாற்று திரைப்படம் நேரடி திரைப்படத்தை மிஞ்சுகிற அளவிற்கு இந்த பாடலுடைய வரிகளும் இசையும் இதனுடைய காட்சி அமைப்புகளும் மிக பிரமாதமாக வந்திருக்கிறது. இந்த திரைப்படம் திரைக்கு வருகிற பொழுது பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்பது என் நம்பிக்கை. இந்த படத்தில் எனக்கு முதல் வாய்ப்பை கொடுத்த அண்ணன் ARK ராஜராஜா அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மட்டுமல்ல, இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பாடல் மட்டுமல்ல, அதை தவிர்த்து அண்ணன் அறிவுமதி அவர்களுடைய பாடலாகட்டும், அண்ணன் விவேகா அவர்களுடைய பாடல்களாகட்டும், எல்லா பாடல்களிலும் மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமைகளை நான் பார்க்கிறேன். இந்த பாடலுடைய ஒளிப்பதிவிலேயே கூடவே நான் எல்லா பாடல்களுடைய ஒளிப்பதிவிலையும் அப்பவே தெரிஞ்சது இந்த பாடல் அனைத்து பாடல்களுமே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு உண்மையாக்கி இருக்கு. படமும் சீக்கிரம் வெளிவரணும், பாடல்களும் நிறைய வெற்றி பெறணும், படங்களும் நிறைய வெற்றி பெறணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. I am very happy to be a part of this movie. எனக்கு ரொம்ப பேச வராது. I'm very sorry, but ராஜராஜன் சார் எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். He has been very patient. Even ஒரு ரெக்கார்டிங் போடுச்சு போனப்போ I was actually very sad. எனக்கு பாட வரலான்ற ஒரு டென்ஷன். நான் சொன்னேன், சார் முடியாது சார், விட்டுடலாம். பட் he was very supportive. He told பரவாயில்ல, என்னால பாட முடியும், நீ பாடு, பரவாயில்ல, you can do it ன்னு சொல்லிட்டு he has done a lot to me. I'm very happy to be with him. Thank you very much. மேடையில் அமர்ந்திருக்கிற நாங்களும் திரைப்படத்துறையை சார்ந்தவர்களா, ஊடகத்துறையை சார்ந்தவர்களா என்கின்ற கேள்வியை எழுப்புகிற போது அறிவுமதியாகிய நானும் ஒரு இதை நடத்துகிற ஆசிரியன். எனவே நானும் உங்களை சார்ந்தவன் தான். அதை போலவே தம்பி யுகபாரதி, கனையாவி, அதை போலவே துரை அண்ணனோடு ஒரு வார இதழிலும் பணியாற்றிய ஒரு பிள்ளை. அவனும் இன்றைக்கு திரைப்பட பாடலாசிரியனாக இருக்கிறான். தம்பி யுகபாரதி இயக்குனர் பாக்யராஜ் என்கின்ற நாசானிடம் பாக்யாவில் பணியாற்றி அருண் பாரதி பாக்யராஜிடம் பணியாற்றி அவருடைய இதழிலேயே தொடர்கள் எழுதி இன்றைக்கு என்னிடமும் பயிற்சி பெற்று மிக விளைந்த எந்த மெட்டு கொடுத்தாலும் அதற்கு அழகாக எழுதுகிற ஆற்றல் பெற்ற ஒரு இளைஞனாக அவனும் ஊடகத்துறையை சார்ந்தவனாக இருக்கிறான். அதே போலவே என் தம்பி விவேகா சாத்தனூர் அணைக்கட்டிலிருந்து திறந்து விடப்பட்ட தமிழ் மடையாக உள்ளே வந்து தன்னுடைய தமிழ் ஆளுமைகளை இங்கே பதித்துக் கொண்டிருக்கிறான். எனவே இன்றைக்கு தமிழ் திரைப்படத்துறையில் பாடலாசிரியர்களாக நாங்கள் அடிப்படையில் பத்திரிகையாளர்களாக இருந்து அங்கிருந்துதான் நாங்கள் இந்த படைப்புத்துறைக்குள் வந்திருக்கிறோம். அந்த தளத்தில் இங்கு ராஜராஜன் அவர்கள் காலையில் பேசுகிற பொழுது யார் யார் சிறப்பு விருந்தினர்கள் என்று கேட்டோம். இல்லை, நீங்கள் பாடலாசிரியர்கள் கொடுக்கிறீர்கள், பத்திரிகையாளர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள், நீங்கள் தான் இங்கே சிறப்பு விருந்தினர்கள் என்று அந்த சொன்ன அந்த மனசுக்கு முதலில் என்னுடைய நன்றிகளை அள்ளித் தருகிறேன். நான் அடிப்படையிலேயே கொஞ்சம் கூச்சம் அதிகமாக உள்ளவன். இனம் மொழி அடிப்படையில் மேடையில் கொஞ்சம் கோபமாக பேசுவேனே தவிர அடிப்படையில் என் முகம் காட்டாமல் என் இனத்திற்கு உழைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வில் வாழ்கிறவன். ஆனால் என்னை இன்றைக்கு நிறைய பேர் உங்கள் படத்தை பார்த்தோம் என்று சொல்லுகிற போது கூச்சமாக இருக்கிறது. இது ராஜராஜன் அவர்கள் இந்த தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னோட்டத்தை இங்கே நடத்துகிற வேளையிலேயே பல தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அவர் செய்கிற ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்த மொழிமாற்று படத்தை ராம்சரனை பார்க்கிறேன். இசையமைப்பாளருடைய படத்தை, பாடலாசிரியர்கள் படத்தை வெளியிடுகிற மரபு பெரும்பகுதி பெரும்படங்களிலும் பெரும் இயக்குநர்களும் பெரும் தயாரிப்பாளர்களும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை நடத்துவதாக நான் பார்க்கவில்லை. ஊடகவியலாளர்களாக நீங்களும் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஏறக்குறைய எங்கள் பாடலாசிரியர்கள் மேடையிலும் ஏற்றுவதில்லை, அழைப்புகள் கூட எங்களுக்கு கொடுப்பார்களா என்று அந்த சூழலில் பாடலாசிரியர்களுடைய அந்த உழைப்பை, தமிழை எடுத்துக் கொள்கிறவர்கள் அதற்கான மரியாதையை தருகிறார்களா என்று பார்க்கிற பொழுது அந்த வழி ஒவ்வொரு படைப்பாளிக்கும் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் தமிழ்நாட்டின் எங்கெங்கோ ஊர்களில் சேரிகளில் பிறந்து
கைநாட்டு தாய்களுக்கும் கைநாட்டு தந்தைகளுக்கும் பாட்டன் பாட்டிகளுக்கும் பிறந்த பிள்ளைகள் நாங்கள். என்னுடைய சொத்து என்பது இந்த மொழி மட்டும்தான், இந்த கலை மட்டும்தான். இன்றைக்கு இத்தனை பேர் படப்பிடிகளை வைத்திருக்கிறீர்களே, போன தலைமுறையில் நம்ம அம்மா அப்பாவுடைய திருமணத்தை எடுப்பதற்கு இந்த படப்பிடிகள் எல்லாம் பயன்பட்டிருக்குமா? இன்றைக்கு 10 வயது பிள்ளை 5 வயது பிள்ளை கைபேசியை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு தமிழனுடைய திருமணத்தையும் பதிவு செய்கிறது என்பது அடுத்த தலைமுறையில் இன்றைக்கு ஒரு பாரதி ராஜா கிடைத்தார், இன்னும் 10 ஆண்டுகளில் 100 பாரதி ராஜாக்கள் கிடைப்பார்கள். இன்றைக்கு ஒரு தம்பி பாலா கிடைத்திருக்கிறான், அடுத்து ஒரு 100 பாலாக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார். அதை போலவே நாளை குறுக்கி ஒரு நாளில் வர இருக்கிறது. இந்த தமிழ் திரைப்படம் என்பது உலக திரைப்படம் என்ற தரத்திற்குள் மிக விரைவில் ஒரு ஆண்டிற்கு 10 திரைப்படமாவது உலக திரைப்பட விழாவில் போட்டியில் கலந்து கொள்கிற ஆற்றல் பெற்ற இளைஞர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய அடையாளப்படுகிற அந்த படைப்பாளிகளில் பாடலாசிரியர்களாகிய எங்களை, நடையினத்த தாய்களுக்கு பிள்ளைகளாக பிறந்த எங்களை, இப்படி இன்றைக்கு ஆர். ஜெயராஜன் படத்தை போட்டு அதில் பாடலாசிரியருடைய படத்தையும் அச்சிட்டிருக்கிற நீங்கள் முதலாக தமிழ் திரைப்பட உலகத்திற்குள்ளாக நீங்கள் இங்கே போட்டிருக்கிற அதை மட்டும் மறுக்கிறேன். இசை மாமனுடன் தமிழ் கவி பேரரசர்கள் என்று போட்டிருக்கிறீர்கள், அதை மட்டும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் பட்டுக்கோட்டையின் பிள்ளை. எனவே நாங்கள் மக்கள் பாராசிரியர்களே தவிர நாங்கள் எந்த அரசு மையத்துக்கும் அடிவரடிகளாக என்றைக்கும் மாற மாட்டோம். அந்த பட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த தளத்தில் இன்றைக்கு ஊடகவியலாளர்களாகிய நீங்கள் இன்றைக்கு எங்களை பாடலாசிரியர்களாக இங்கே சிறப்பு விருந்தினராக அமர்த்திய அவருக்குத்தான் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். நான் கூட பாலுமகேந்திராவிடம் பாரதி ராஜா பாலுமகேந்திரா பாக்யராஜ் 3 பேருக்கும் 17 ஆண்டுகள் உதவி இயக்குநராக பணியாற்றி காடு கரண்டு என்று தமிழ்நாட்டின் அத்தனை பகுதிகளும் அலைந்து திரிந்து ஒரு இயக்குநராக மாற வேண்டும் என்ற தளத்தில் தான் உழைத்திருந்தேன். ஆனால் எனக்கு அந்த காலகட்டத்தில் கதாநாயகன் கிடைக்காத சூழ்நிலையில் என் உள்ளேயே இன்னும் வராத ஐயாவாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கிழக்கு செய்திகள் என்ற திரைப்படத்தில் நான் பணியாற்றியதை பார்த்த கலைப்புலி அண்ணன் தான் அவர்கள்தான் சிறைச்சாலை என்ற மொழிமாற்ற படத்தில் உரையாடல்கள் பாடல்கள் அறிவுமொழி என்று போடப்போகிறேன், என்ன சொல்கிறார் என்று கேட்டார்கள். நான் உடனே சரி போடுங்கள் நான் உழைக்கிறேன் என்றேன். அவர் எனக்கு கொடுத்த ஊக்கமும் அவர் என்னோடு இருந்து ஒவ்வொரு பாடலுக்கும் உரையாடலுக்கும் அந்த உடட்டு அசைவிற்கு அந்த இலக்கிய தரமும் குறையாமல் தொழில்நுட்பத்திலும் அந்த உடல் அசைவுகளுக்கு உடல் அசைவுகளுக்கு அவர் ஒத்துழைத்த அந்த உழைப்பு அந்த விழிப்பு தான் எங்களை தமிழை பிரிய வைத்தது. செம்புவை பிரிவு என்ற பாடலாக இருந்தாலும் சரி, சுட்டும் சுடர்வை பார்வையிலே என்ற பாடலாக இருந்தாலும் சரி, மன்னன் கூரை சேலை என்ற பாடலாக இருந்தாலும் சரி, இது தாய் பிறந்த தேசம், என் தந்தையாண்ட தேசம், இன்னும் என்னோட விளையாட்டு எதிர் மருந்திலே கொடியேற்று என்ற அந்த வரிகளை எல்லாம் என்னிடமிருந்து பெற்றது அண்ணன் தான் அவர்களுடைய விழிப்புணர்வு தான். அந்த அடிப்படையில் தான் ராஜராஜனையும் பார்க்கிறேன். அந்த ஒரு மொழிமாற்ற படம் என்பதை 10 நாளில் முடித்து விடலாம், 15 நாளில் முடித்து விடலாம் என்று இல்லாமல் அதற்காக அவர் உழைத்த உழைப்பை பார்க்கிற போது இவர் மொழிமாற்ற படத்தில் மட்டும் தமிழ் திரைப்படத்துறையில் இருக்க மாட்டார். மிக விரைவில் திரைப்படம் இயக்குகிற ஒரு தொழில்நுட்ப இயக்குநராக மிகச் சிறந்த நம் பாராட்டுகளுக்குரிய இயக்குநராக வருவார் என்று நான் தாழ்மையில் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். எனவே இந்த தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அவர் ஒரு இயக்குநராக வருவதற்காகத்தான் இங்க வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு மொழிமாற்றத்துறை அது ஒரு கலை, அது அவ்வளவு சாதாரணம் இல்லை. நாங்கள் ஒரு இசையமைப்பாளருக்கு நெட்டுக்கு எழுதுவது என்பதை விட எடுக்கப்பட்ட காட்சிகளுக்கு உதவி அசைவுகளுக்கு இலக்கியம் மாறாமல் எழுதுவது என்பது அது ஒரு கலை. அந்த கலையில் எங்களை ஏழை வாங்கிய விதத்திலேயே அவருக்குள் இருக்கிற ஆளுமையை பார்த்து மகிழ்கிறேன். எனவே இந்த ராம் சரண் என்கின்ற திரைப்படம் மிகச் சிறந்த வெற்றியுடைய ராஜராஜன் அவருடைய அந்த உழைப்பும் அந்த கலை ஆற்றலும் அதை போலவே தயாரிப்பாளர்கள் அவருக்கு கொடுத்த அந்த உற்சாகமும் உந்துதலும் அந்த நட்பு சக்தியும் இந்த திரைப்படத்தை மிகச்சிறந்த வெற்றி பெறமாக மாற்றும் என்று நம்புகிறேன். ஊடகவியலாளர்களே, உங்களில் ஒருவனாகவும் இன்று உங்களுக்கு நன்றிகளை அளித்து விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம்.
ராம்சரண் படத்தோட ப்ரொடியூசர் பேசுகிறேன், சிவபிரகாசம். ராம்சரண் படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கலந்த ஆக்ஷன் படம். இந்த படத்தில் ஜெனிலியா, பிரகாஷ் ராஜ் சார், பிரபு சார், ராம்சரண் சார் எல்லாம் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க ஆஸ்திரேலியாவில் இந்த படம் ஷூட் செய்யப்பட்டிருக்கு. பெரிய ஹைலைட் வந்து ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக். எல்லாருக்கும் பிடிக்கின்ற வகையில் மிகப்பெரிய ஹிட்டாக இந்த மியூசிக் ஹிட்டாக இந்த படம் அமையும். அது மட்டும் இல்லை, ராம்சரண் வந்து தமிழ்நாடு ரசிகர்லேயே ஒரு மிகப்பெரிய இடம் பிடிச்சிருக்காரு. அவருடைய ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆக்ஷன் கலந்த மியூசிக்கல் ஹிட்டாக இந்த படம் அமையும். ஆக்ஷன்லேயே டிஃப்ரெண்ட்டாக எந்த படத்துலையும் இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாத கலர் ஃபைட், ஸ்பேஸ் ஃபைட்லாம் இந்த படத்தில் இருக்குது. நிச்சயம் இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக அமையும். இந்த மாத இறுதியில் இந்த படம் வர இருக்கிறது. இந்த படத்தை வெற்றி படமாக்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ARK ராஜராஜா, இந்த ராம்சரண் படத்தோட வசனகர்த்தா மற்றும் தமிழ் மேக்கர். இந்த படத்தோட இசை மிகப்பெரிய அளவில் பேசப்படும். காரணம் என்னன்னா, உங்களை மாதிரியான மீடியாக்காரங்க தான் கடந்த 10 வருடங்களில் வெளியான படங்களிலேயே மிகச்சிறந்த பாடல்கள் இந்த படத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. அதை நம்பிதான் இந்த படத்தை நாங்கள் தமிழ்ல வெளியிடுறதுக்காக முயற்சியை எடுத்தோம். முழுக்க இந்த படம் வெளியாகிறதுக்கு காரணம் உங்களை மாதிரியான மீடியாக்காரங்க தான், முக்கியமா பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரியான இன்டர்நெட் மேகசின்ஸ் தான். இந்த படத்தோட பாடல்களை அறிவுமதி என்ன, விவேகா, யுகபாரதி, அருண் பாரதி, ஜெயமுரசு எழுதியிருக்காங்க. எல்லா பாடல்களும் அற்புதமா வந்திருக்கு. இந்த படத்தை சிவம் அசோசியேட்ஸ் சார்பில் எஸ் சுந்தரலட்சுமி தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, படம் முழுக்க ஆஸ்திரேலியாவில் படமாக்கப்பட்டிருக்கு. ராம்சரண், ஜெனிலியா, பிரபு சார், பிரகாஷ் ராஜ் சார், இன்னும் நிறைய ஆஸ்திரேலியன் ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்த மாதம் இறுதியில் திரைக்கு வருது. இந்த படத்தை நீங்க திரையில பார்த்துட்டு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் இந்த படத்தினுடைய திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் அருண் பாரதி பேசுறேன். இந்த படத்துல ஹலோ ரொமான்டிக் லவ்லி பெண்ணே, என்னை கொள்ளாதே நீயம்மா, போ என்று சொன்னாயே, ஒன்றாய் போவோமா அப்படிங்கிற பாடல் எழுதியிருக்கிறேன். ஹாரிஸ் ஜெயராஜ் சார் மியூசிக்ல, தேவன் ஏகாம்பரம் சார் குரல்ல இந்த பாடல் ரொம்ப அருமையா வந்திருக்கு. மற்றும் இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகள் வந்து ஒவ்வொன்றும் ரொம்ப ஒரு கவிதையா வந்திருக்கு. படத்தினுடைய அத்தனை காட்சி அமைப்புகளும் ஆஸ்திரேலியாவில் படமாக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் நான் நம்புறேன். என்னுடைய எண்ணத்தை வந்து தமிழக மக்களும் பூர்த்தி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, மற்ற அனைத்து பாடல்களுமே மிகச்சிறந்த அளவில் படமாக்கப்பட்டிருக்கு. ஒரு இலக்கிய ஆளுமைகளை உள்வாங்கிக் கொண்ட வரிகளாக அண்ணன் அறிவுமதியுடைய பாடல்களும் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு பாடலும் மிக அற்புதமாக வெளிவந்திருக்கிறது. இந்த முதல் பாடலை எனக்கு கொடுத்த அண்ணன் ARK ராஜராஜா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.